இந்த முதல் ஒரு வருடம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம் சொன்னேன். இந்த முதல் ஒரு வருடத்துல மிஸ் பண்ற எந்த ஒரு ஈவென்ட்டையுமே வாழ்க்கையில அப்புறமா குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால இந்த குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இப்போ புத்திசாலித்தனத்தை பற்றிலாம் லாஸ்ட் இதில் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி ஹெல்த் ரொம்ப ரொம்ப அவசியம் முதல் ஒரு வருடம். அதுக்கு தேவையான தடுப்பூசிகள் எல்லா மருத்துவமனை எல்லா பீடியாட்ரிஷியன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு கொடுக்க வேண்டிய தடுப்பு ஊசிகள், வேற ஏதாவது ஒரு சளி காய்ச்சல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னாக்க அந்த குழந்தைய ஒரு கண்டிப்பா ஒரு பீடியாட்ரிஷியனை பார்த்து அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கறது அவசியம். ஏன்னா நம்ம ஹோம் ட்ரீட்மெண்ட் இல்ல நம்மளே செல்ஃப் மெடிகேஷன் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பாடி மாத்திரம் பாதிச்சுட்டா கூட ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, அதை காம்பன்சேட் பண்ணிடலாம். ஆனா அந்த மூளை வளர்கின்ற பருவத்தில் உள்ள இந்த நியூரான்ஸ் கனெக்டிவிட்டி ஆஃப் த நியூரான்ஸ்லாம் டிட்டர்மைன் பண்ற போது எந்த ஒன்று சின்ன பாதிப்பும் பெரிய வில்லங்கத்தை பின்னாடி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மருத்துவ வசதி, மருத்துவரோட உதவி, டாக்டரோட உதவி, பீடியாட்ரிஷியன் உதவி இமீடியட்டா அந்த சளிக்கு கொடுக்கக்கூடிய மருந்து, காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தோட டாக்ஸிசிட்டி, அந்த நச்சுத்தன்மை ரொம்ப கம்மி தான் அந்த வியாதியை விட. அதனால ப்ராப்பர் மெடிகேஷன், ஹெல்த் ஃபாலோ அப், வேக்சினேஷன் அந்தந்த பருவத்தில், ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அது மாறுபடும். ஒவ்வொரு பீடியாட்ரிஷியனுக்கும் இந்த ஒருத்தர் ஒரு மாசம் கழிச்சு, ஏன்னா ஹெல்த்தை பார்த்துட்டு சரி அடுத்த மாசம் கூட கொடுத்துக்கலாங்க, இது இப்போ ஆரோக்கியமான டைம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அதனால அதுல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் இருந்தா கூட இது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. அதனால இதெல்லாம் நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க டாக்டர் அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்க ஹோம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த ஆரோக்கியத்தை அவசியமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதோட உங்க வேலை முடிஞ்சிடுது. அப்புறம் அந்த மருந்து நீங்க காலியா இருக்கு, டாக்டர் ஏற்கனவே காய்ச்சலுக்கு இதான கொடுக்க சொன்னாரு, அப்புறம் இதையே ஓபன் பண்ணி இதே கொடுப்போம்னா அதோட பொட்டன்ட் அந்த மருந்தோட பொட்டன்ஷியாலிட்டி டிட்டோரியேட் ஆயிடும். ஓப்பன்ல வச்சிருக்கிற போது ஒரு தடவை ஓபன் பண்ணி இந்த சலைவா கண்டாமினேஷன் ஆயிருந்தாலும் அதோட திறன், அந்த மருந்தினுடைய எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கும், ஆனா குளுக்க மாட்டீங்க, செடிமெண்ட் செப்பரேஷன் இருக்கும், ஹோமோஜீனியஸ் சஸ்பென்ஷன் இருக்காது அங்கே. அப்போ அதை நம்ம அந்த பர்டிகுலர் கிலோகிராம் பாடி வெயிட்டுக்கு இவ்வளவு மருந்து, அந்த காய்ச்சல் மருந்து தேவை அல்லது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இவ்வளவு தேவை அப்படிங்கிற போது அதை நம்ம சில வீட்டில் தான் இருக்கு, போன வாரம் தானே குழந்தைக்கு, அதுக்கு வாரம் தானே அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண கத்துக்கணும். ஈவன் நீங்க அந்த மூடியை ஆர்டினரி வாட்டர்ல கழுவிட்டு திரும்ப மூடுவீங்க, அங்க எவ்ரி சான்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். இல்லதான் அதுல அந்த 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 மருந்துல ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டிருந்தா கூட அது ரிஸ்க் தான், டிட்டோரியேஷன் ஆகும். அதனால அது ஒரு என்ன 20 ரூபா 30 ரூபா ஆக போகுது. டாக்டர்கிட்ட திரும்ப காமிச்சிட்டு இந்த மருந்தை இதே மருந்தை புதுசா கூட வாங்கி கொடுக்கறதுக்கு நல்லது. ஏன்னா இந்த ஒரு வருடம் நீங்க பெரியவங்களா இருந்தா கூட கொஞ்சம் பயம் இல்லை. அதனால இதை எல்லாரும் பண்ற ஒரு தப்பு. இப்போ நம்ம வீட்டில இருந்து காய்ச்சல் மருந்து எடுத்துக்கூட அந்த கருப்பு கலர் பாட்டில்ல சிவப்பு கலர் மருந்து நோ, தயவு செஞ்சு ஒரு வருடத்துக்கு அதை செய்யாதீங்க. ஏன்னா அந்த ஒரு 20 ரூபாய் மிச்சப்படுத்துறதுலயோ 30 ரூபாய் மிச்சப்படுத்துலயோ பெரிய போஷாக்கு, குழந்தையோட மூளை திறன் அதுக்கு அந்த காய்ச்சலை கேட்காம ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மருந்தோட வீரியம் கம்மியா இருந்து ஒருவேளை குழந்தைக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி திரும்ப அதனால ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அது ஒரு மூளைக்கு பெரிய டாக்ஸிக். அதனால அதை நீங்க மருந்தும் செஞ்சிடாதீங்க. ஸோ இது உங்களை பயமுறுத்துக்கு சொல்லல, நீங்க அவேர்னஸோட இருக்கணுங்க, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல கிட்டத்தட்ட எல்லாமே குழந்தை கத்துக்குது. குழந்தைக்கு அம்மா சாப்பிட கத்து கொடுத்துறீங்க, ப்ரொஃபஷனல் பேரண்டிங்கா இருந்தா. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒழுங்கா கடைபிடிச்சா எல்லாமே குழந்தைக்கு தேவை, எல்லாமே நம்மள சார்ந்திருக்கு அப்படிங்கிற போது அதுக்கு இல்லைங்கிறதையும் சொல்லி கொடுத்துறீங்க. வின்னிங் சான்ஸ் கொடுக்குற மாதிரி லூசிங் சான்ஸ், ஒரு கேம் விளையாண்டீங்கன்னா ஒரு பாலை தூக்கி போட்டீங்கன்னா அதுவே போய் எடுக்க விடுங்க, எல்லா டைமும் நீங்க எடுக்காதீங்க. இல்லைங்கிறத தீர்மானம் சொல்லிடுங்க. 6 மாசத்துக்கு மேல பெட்டு கூட செப்பரேட்டா கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு குழந்தைய படுக்க வச்சு தூங்க பண்றது, அதுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வரும். இல்லைன்னா நீங்க 5 வயசு வரைக்கும் கூடயே போட்டுக்க வேண்டியதான், அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வராது, பர்சனாலிட்டி டிசார்டர் வந்துடும். அதனால குழந்தைய அந்தந்த ஸ்டேஜ்ல மனசை நல்லா கட்டுப்படும். ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிற போது ராத்திரி 11 மணி வரைக்கும் குழந்தைய கண்ணு முழிக்க வைக்கிறீங்க, கொஞ்சிறீங்க, அப்புறம் காலையில அது 11. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு 9 மணி அந்த குழந்தைக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம்.
தூக்கங்கிறது வந்து மூளை வளர்ச்சிக்கு வெக்கேஷன், அது பிரைன் வெக்கேஷன் சொல்லுவோம். அதனால அந்த குழந்தைய நிறைய தூங்க வைக்கணும். எவ்வளவுலாம் தூங்குமோ மேக்சிமம் தூங்கலாம். டே டைம் தூங்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 14-15 மணி நேரம், ஒரு நாள்ல வந்து 18 மணி நேரம் கூட சில குழந்தைங்க தூங்கும். அதனால ஒன்றும் தப்பே இல்லை. அதனால அந்த குழந்தையோட தூக்கத்துக்கு பிளான் பண்ண மாதிரி டார்க் ரூம்ஸ், நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு பயாலஜிக்கலா செட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மூளையோட ஒரு பயாலஜி செட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இத்தனை மணிக்கு போனா தூக்கம் வருது நமக்கும். அதே மாதிரி காலையில நம்மளே எந்திரிச்சுக்கிறோம், அலாம் வைக்க தேவையில்லை. ஏன்னா இது ஒரு பிராக்டிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுங்கன்னா ரொட்டீனா ஒரு விஐபி குழந்தைகளை எப்படி நம்ம நடத்துவோம் வீட்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்ட் டயத்துக்கு எல்லாம் பண்ணி அவங்கள ஒரு சிறப்பா, நீங்க வந்து மதர் ஆன் டியூட்டி, அம்மா ஒரு பணி, அம்மாங்கிறது ஒரு பணி, பெற்றோருங்கிறது ஒரு பணி அப்படின்னு நினைச்சு, பெற்றோர் வந்து விருந்தோம்பல், குழந்தைய வந்து ஒரு பெரிய விருந்தாளி அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஒரு பொலைட்டா என்னென்ன ஸ்டேஜஸ்ல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா செஞ்சிட்டீங்கன்னாக்கா இந்த குழந்தை எல்லாமே இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் தான் நமக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணணும். நீங்க மாத்திரம் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு குழந்தைய எழுப்பி விட்டு எழுந்திரிக்குள்ளி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால இந்த ஒரு வயது வரைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைக்கு நீங்க பழக்கிட்டீங்கன்னாக்கா அது பிரைன் பயாலஜில அப்படியே செட் ஆயிடும். அதுக்காக ஒரு ஆர்டர்லி இல்ல, ஒரு புன்முறுவல் அவசியம், ஆஹாஹா சிரிப்பு அவசியம், அளவோட இருக்கணும். எல்லாமே ஒரு அளவா இருந்ததுன்னா பிற்காலத்துல இந்த குழந்தை வந்து அடமென்சி வராது, டிமாண்ட் வராது. ஏன்னா டிமாண்ட் சப்ளை கேப்பே இல்லாத மாதிரி நீங்க வளர்த்துறீங்க, அதுக்கு சப்ளை பண்ணிடுறீங்க. அதனால அந்த டிமாண்ட் சப்ளை கேப்பை வந்து இந்த வேக்குமை ஃபீல் பண்ண விட்டாதான் சத்தம் ஜாஸ்தியாகும், அழுக ஜாஸ்தியாகும், அடமென்சி ஜாஸ்தியாகும், கீழே விழுந்து பரலும், அப்புறம் நீங்க தலையெழுத்தேன்னு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடும். நமக்கு வந்து முதல்ல சந்தோஷத்துக்கு வாங்கி கொடுத்த விஷயம் என்ன ஆயிடும், தலையெழுத்தேன்னு வாங்கி கொடுத்து அடிப்பீங்க. அதோட மூளை வளர்ச்சி வந்து சிதைக்கப்படும், குழந்தைக்கு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரும், படிப்புல ஊனம் வரும். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது. அதனால இந்த முதல் ஒரு வருடத்துல குழந்தைக்கு மேக்சிமம் ஹேபிட்ஸ் டெவலப்மெண்ட், பிஹேவியர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வந்து அதுதான் காங்கிரீட். அம்மா பிகம்ஸ் ஆர்கிடெக்ட். அந்த அம்மா மூளை சிற்பியா மாறினீங்கன்னா அந்த ஒரு அஸ்திவாரம் வந்து சிறப்பா அமைய முடியும். அந்த அஸ்திவாரம் அமைச்சிட்டீங்கன்னா அப்பான்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கட்டடம் போடுறதுதான், கொஞ்ச நாள் கழிச்சு கூட கட்டடம் போட்டுக்கலாம். அதனால அந்த கட்டடம் போடுறது எப்படி, குழந்தையோட அறிவாற்றலை படப்படப்பட நினைமா வந்துடும். ஏன்னா இந்த ஃபார்மேட்டிவ் பீரியட் வந்து 1 இயர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கட்டடம் போடுறதை பத்தி, அந்த எப்படி அதுல ரைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு சொல்றேன்.